இந்த வீடியோவில் நம்ம சர்க்குலர் லெட்டருக்கான கேல்குலேஷன் எப்படி போடுறது, அதை எப்படி மிஷினில் டைப் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம லெட்டருக்கான மார்ஜின் பார்ப்போம். ஃபஸ்ட்டு லெட்டருக்கான மார்ஜினை செட் பண்ணிக்கோங்க. லெட்டருக்கான மார்ஜின் என்ன? 10லேருந்து 70. இதுக்கு நம்ம 10க்கும் 70க்கும் நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது? 60 ஸ்பேஸ் இருக்குது. இந்த 60 ஸ்பேஸ்க்குள்ளே தான் நம்ம லெட்டரை அடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், சர்க்குலர் லெட்டர் எங்கேருந்து வருது? கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கிட்டேருந்து வருது. ஸோ இதுதான் ஹெட்டிங் மாதிரி. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடை சென்ட்ரு பண்ணி கேப்ஸில் அடிக்கணும். இங்கே கவர்மெண்ட்டை GOVT.ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை அப்ரிவேட் பண்ணணும். அப்ரிவேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். இப்போது நீங்கள் சைடில் எழுதி வச்சுக்கோங்க, அப்படியே மைண்டில் கேல்குலேட் பண்ணாதீங்க. இப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 மொத்தம் 24 கவுண்ட் இருக்குது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இப்போது நம்ம சென்டர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 60லேருந்து இந்த 24 மைனஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் 60 மைனஸ் 24 36. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? டிவைட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குது நமக்கு? இது 18 கிடைக்குது. 18 நம்ம டிகிரியாக, இது 18ன்றது ஸ்பேஸு, இது டிகிரியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் இந்த 10. இப்போது 28 கிடைக்குது. 28 டிகிரி விட்டு இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடை கேப்ஸ் லாக் போட்டுக்கோங்க. கேப்ஸ் லாக் போட்டுட்டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இது எந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து வருது அப்படின்றது கீழே நெக்ஸ்ட் லைனாக இருக்குது. பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து இந்த லெட்ரு வருது. இப்போது இதையும் நம்ம என்ன பண்ணணும்? சென்ட்ரு பண்ணணும். ஸோ இதையும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இப்போது இதுக்கான டிகிரியை நான் இங்கே சைடில் எழுதி வச்சுக்கிறேன், ஈஸியாக இருக்கும் நீங்கள் அடிக்கும்போது பார்க்க. பென்சில் எழுதிக்கோங்க. இப்போ இது டிபார்ட்மெண்ட்டை அப்ரிவேட் பண்ணணும். DEPT. கொடுத்துருக்காங்க. அப்ரிவேட் பண்ணி எழுதிக்கோங்க. இப்போ கவுண்டிங் பார்ப்போம். கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 கவுண்ட் இருக்குது. ஸோ இதையும் நம்ம சென்ட்ரு பண்ண போகிறோம். அதுக்கான கேல்குலேஷன் இப்போ சென்ட்ரு பண்ணுறோன்றதுனால 60லேருந்து மைனஸ் பண்ணுறோம். இது மொத்தம் 23 கவுண்ட் இருக்குது பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டு. நம்ம சென்ட்ரு பண்ணுறோன்றதுனால 60லேருந்து நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். 60லேருந்து 23 போச்சுன்னா மீதி 37. 37 2ஆல் டிவைட் பண்ணால் 18.5 கிடைக்கும். 18.5ன்னு வந்துச்சுன்னா நீங்கள் அதை 19ஆக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 19 ப்ளஸ் நம்ம இதை டிகிரி, இப்போ கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஸ்பேஸு, டிகிரியாக கன்வெர்ட் பண்ணுறோன்றதுனால ப்ளஸ் 10. இது முன்னாடி 10 மார்ஜின் செட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த 10 நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ணால் 29 கிடைக்குது. 29 டிகிரி விட்டு இந்த பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் அடிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்டோட நம்பர், லெட்டரோட நம்பர். ஓகேவா? இப்போ இந்த லெட்டர் நம்பரை நீங்கள் லெஃப்ட் சைட் கார்னர்லேருந்தே அடிக்க போகிறீங்க. அதனால் இதுக்கு எந்த கேல்குலேஷனும் இல்லை. ஆனால் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ROC. ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. விட்டுட்டு R5/ இந்த நம்பரை அடிச்சிடுங்க. அதே லைனுக்கு நேராக இந்த டேட்டட் தி 10th April 2009 அடிக்க போகிறீங்க. இங்கே பாருங்கள், ஸ்லாஷ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா THEனா நீங்கள் மாற்றி அடிக்கணும். அப்புறம் இங்கே பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. 0 முன்னாடி போகுது, 9 இங்கே பின்னாடி வருது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் குட்டி குட்டியாக சின்ன சின்ன வேர்ட்னாலும் சைடில் எழுதிட்டு கவுண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மிஸ்டேக்கு தவிர்க்கிறதுக்கு.
2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 டாட்டோடு சேர்த்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 26 கவுண்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ரைட் சைட் கார்னர் பண்ண போறீங்க. அதனால நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக ரைட் சைட் மார்ஜின் எவ்வளோ 70, அதனால் 70லேருந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். 26 போச்சு அப்படின்னா இதை இந்த டேட்டட் தி 10th April 2009 நம்ம ரைட் சைட் கார்னர் பண்ணுறோன்றதுனால நான் டேரெக்டாக 70லேருந்து ரைட் சைட் மார்ஜின் என்ன 70 இல்லைங்களா, அதனால் 70லேருந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். இப்போது 70லேருந்து 26 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 44. இதை அப்படியே நீங்கள் டிகிரியாக கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியது தான். 44 டிகிரி விட்டு நீங்கள் இந்த டேட்டட் தி 10th April 2009 அடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த சர்க்குலரை நீங்கள் சென்ட்ரு பண்ணணும். சென்ட்ரு பண்ணி கேப்ஸில் அடிக்கணும். இங்கே பாருங்கள், டபுள் ஸ்லாஷ் கொடுத்து ஆல் கேப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துக்கோங்க. சர்க்குலர் மொத்தம் எத்தனை கவுண்ட் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 கவுண்ட் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம சென்ட்ரு பண்ணுறோன்றதுனால 60லேருந்து நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். 60லேருந்து 8 போச்சுன்னா 52. 52 நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இப்போது இந்த 52 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 26 வரும். இந்த 26 நம்ம டிகிரியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதனால் நான் ஆட் 10, அதாவது இந்த முன்னாடி 10 டிகிரி இருக்கு இல்லைங்களா, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணால் 36 கிடைக்குது. 36 டிகிரி விட்டு நீங்கள் இந்த சர்க்குலரை கேப்ஸில் அடிக்கணும். அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இங்கே நீங்கள் சைடில் எழுதி வச்சுக்கோங்க, அடிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். 36 டிகிரி விட்டு சர்க்குலர் அடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. விட்டுட்டு சப்ஜெக்டை நீங்கள் எப்பயுமே SUB தான் அடிக்கணும், அப்ரிவேட் பண்ணாதீங்க. SUB கோலன் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த உள்ளே இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை அடிக்க போகிறீங்க. இந்த சப்ஜெக்டை எப்பயுமே 20லேருந்து 60 டிகிரிக்குள்ளே அடிக்கணும். இப்போது சப்பு கோலன் ஒரு ஸ்பேஸு இந்த உள்ளே இருக்க என்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்களோ அடிச்சிருங்க. இங்கே ஐஃபன் வந்தால் முன்னாடி பின்னாடி சப்ஜெக்டில் ஸ்பேஸ் வரும். இந்த டெண்டர்ன்ற இடத்துல வேர்டை லிங்க் பண்ணுற மாதிரி ஐஃபன் வந்தால் மட்டும் அங்கே ஸ்பேஸ் விடக்கூடாது. இப்போ இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உள்ளே இருக்க இந்த சப்ஜெக்டோட கண்டென்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லைன்லேயே இந்த ஐஃபன் வரும். இந்த 6 ஐஃபன் அடிக்கணும். இந்த மாதிரி ஒரு கோடு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் 6 ஐஃபன் அடிக்கணும். அந்த 6ஐ நீங்கள் சென்ட்ரு பண்ணணும். கவுண்டை நீங்கள் சென்ட்ரு பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், 60லேருந்து 6 போச்சுன்னா மீதி 54 கிடைக்கும். 54 நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 27 கிடைக்கும். 27ன்றது ஸ்பேஸு. இதை நீங்கள் டிகிரியாக கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 37 + 10 ஆட் பண்ணிங்கன்னா டிகிரியாக கன்வெர்ட் ஆகிடும். 37 டிகிரி விட்டு இந்த ஐஃபனை அடிக்க போகிறீங்க. அதே மாதிரி சப்ஜெக்ட் அடிக்கிறப்போ நீங்கள் 60க்குள்ளே அடிச்சுட்டு திரும்ப மடக்கி எடுத்துகிட்டு வந்து அடிக்கிறப்போ இங்கே சப்ஜெக்ட் இங்கே கண்டென்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அதுக்கு நேராக அடிக்கணும். நான் அதை டைப் பண்ணும்போது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஐஃபன் அடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. விட்டுட்டு பேராகிராஃப் வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃப் எப்பயும் போல் நீங்கள் நியூ பேரா ஸ்டார்ட் பண்ணால் எப்படி அடிப்பீங்க, முன்னாடி 5 ஸ்பேஸ் விட்டு அடிப்பீங்க இல்லையா, அதே மாதிரி 5 ஸ்பேஸ் விட்டுட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சில இருக்குது, நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இங்கே வந்து அண்டர்டேக்கனை தனித்தனியாக கொடுத்துட்டு சேர்த்து அடிக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே F டாட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃபாருன்னு டைப் பண்ணும். நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்டை அடிச்சுட்டு திரும்ப செட்டுன்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் செட் பண்ணணும். 4th லைனில் பார்த்தீங்க அப்படின்னா அது பாருங்க 1 2 3 கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இந்த 1 போட்டிருக்க வேர்டு அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் 2 போட்டிருக்க வேர்டு, தேர்டு வந்து இந்த வேர்டு, 4th இந்த வேர்டை அடிக்கணும். அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து அடிங்க. நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்டு முன்னாடி போகும், இந்த வேர்டு பின்னாடி போகும், ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, எஸ் சேர்த்து அடிங்க. லாஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை. இந்த பேராகிராஃப் முடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு செகண்ட் பேரா போயிடுங்க. செகண்ட் பேராவில் பேராகிராஃப் நம்பர் வரும். முன்னாடி 5 ஸ்பேஸ் விட்டுட்டு 2 டாட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு பேராகிராஃபை கண்டினியூ பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், நிறைய இந்த இடத்துலையும்
ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பேஸ் விடாமல் சேர்த்து அடிக்க சொல்லி இங்கே சைடில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடிச்சிருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் இந்த வேர்டு முன்னாடி போகுது, டிபார்ட்மெண்ட் பின்னாடி வருது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் வந்திருக்கு, டிஹெச்இன்னு அடிக்கணும். கவர்மெண்ட்டுக்கு GOVT டாட் கொடுத்துருக்காங்க, இது நீங்கள் கவர்மெண்ட்டுன்னு அப்ரிவேட் பண்ணி அடிக்கணும். நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ING சேர்க்க சொல்லியிருக்காங்க கேரிங்க. செகண்ட் பேரா முடிஞ்சதும் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. விட்டுட்டு தேர்ட் பேராவும் முன்னாடி 5 ஸ்பேஸ் விட்டுட்டு 3 டாட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு தேர்ட் பேரா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் மட்டும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்டு முன்னாடி போகுது, இந்த வேர்டு பின்னாடி வருது. இந்த வேர்டை அடிச்சுட்டு டெலீட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் இந்த இடத்துலையும் நீங்கள் டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு இதை மட்டும் அடிங்க. நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள். நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்ஸை அப்ரிவேட் பண்ணி அடிக்கணும். இதை அடிச்சுட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், சைடில் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்காம டாட் 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 கொடுத்துருக்காங்க. இந்த டாட் 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 வந்துச்சு அப்படின்னாவே செட்டுன்னு அர்த்தம். இந்த வேர்டை கண்டெய்னை நீங்கள் அடிக்கணும். அடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் இல்லை, இதை பாருங்கள். இங்கே வந்து கண்டினியூஷன் அப்படியே இருக்குது. இதை இந்த இடத்துல இந்த சிம்பிள் கொடுத்து முன்னாடி தள்ளி அடிங்க. இது தனி லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு முன்னாடி தள்ளி அடிங்க. நீங்கள் சைடில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இது இதோட கண்டினியூஷன் அப்படியே கண்டினியூ பண்ணி அடிச்சிடுங்க. ஸ்லாஷ் இருக்குது, THEன்னு அடிக்கணும். இங்கே பாருங்கள், லூப் ஹோலுக்கு நடுவில் ஸ்பேஸ் கொடுத்துட்டு சேர்த்து அடிக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். சீஃப் இன்ஜினியர் இதை அப்ரிவேட் பண்ணணும். இந்த மாதிரி சீஃப் இன்ஜினியர்னு எழுதிக்கோங்க. எழுதி கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேராகிராஃப் முடிஞ்சதும் 4 லைன் ஸ்பேஸ் விடணும். ஏன்னா இங்கே சைனிங் அத்தாரிட்டி வருது, அதனால 4 லைன் ஸ்பேஸ் விட்டுடுங்க. விட்டுட்டு இந்த மாதிரி சீஃப் இன்ஜினியர் அப்ரிவேட் பண்ணி எழுதிட்டு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 கவுண்ட் இருக்குது. இதை நம்ம ரைட் சைட் கார்னர் பண்ணுறோம், அதனால 70லேருந்து நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 70லேருந்து இந்த 13 போச்சுன்னா 57 கிடைக்குது. 57 நம்ம அப்படியே டிகிரியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இங்கே எழுதிக்கோங்க. 57 டிகிரி விட்டு சீஃப் இன்ஜினியர் அடிக்க போகிறீங்க. அடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைட் கார்னர்லேருந்து 2 அடிக்க போகிறீங்க. 2 அடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைன்லேயே ஆல் ரிஜிஸ்டர் கான்ட்ராக்டர்ஸை நீங்கள் அடிக்கணும். இங்கே பாருங்கள், ரிஜிஸ்டர்டை வந்து REGD டாட்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிஜிஸ்டர்டுன்னு நீங்கள் டைப் பண்ணணும். REG மட்டும் இருந்ததுன்னா தான் ரிகார்டிங்னு வரும். இதை கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இது ரிஜிஸ்டர்டு கான்ட்ராக்டர். இப்போது நம்ம மிஷினில் இதை எப்படி டைப் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போது இந்த லெட்டரை எப்படி மிஷினில் டைப் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நம்ம அப்ரிவேட் பண்ணி இங்கே எழுதியிருந்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. கேப்ஸ் லாக் போட்டுக்கோங்க. லாக் போட்டுட்டு 28 டிகிரி விட்டுக்கோங்க. 28 டிகிரி விட்டுட்டு இங்கே பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அடிக்கிறோம். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அடித்தாச்சு. ஞாபகமாக என்ன பண்ணிக்கோங்க, ரிலீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டை அந்த லைன் அடிக்க போகிறோம். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஞாபகமாக ஷிஃப்ட் லாக்கை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டை இது பாருங்க. இப்போ இங்கே 29 டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோமா, இங்கேயும் நான் எழுதி வச்சுருக்கேன். அது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டிபார்ட்மெண்ட்டை அப்ரிவேட் பண்ணி எழுதணும், அடிக்கணும். நீங்கள் பக்கத்தில் எழுதி வச்சுருந்தீங்கன்னா அடிக்க ஈஸியாக இருக்கும். அது மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இப்போது பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் அடித்தாச்சு. இதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸு வந்துட்டு நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் நம்பர் வருதுங்க. டாக்குமெண்ட் நம்பரை லெஃப்ட் சைட் கார்னர்லேயே நம்ம டைப் பண்ண போகிறோம். ROC டாட்டு ஒரு ஸ்பேஸு ஷிஃப்ட் போட்டு 6 அடிச்சுட்டு திரும்ப 5 ஸ்லாஷ்
7621 இதில் ஸ்லாஷ் 09 அடித்தாச்சு. இப்போ அதே லைனுக்கு நேராக டேட் அட் தி 10th April 2009 நம்ம அடிக்க போகிறோம். இதில் பாருங்கள் ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க, THEன்னு அடிக்கணும். இங்கே 9 பின்னாடி போகுது, 0 முன்னாடி வருது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்துக்கோங்க. $44 விட்டாச்சு. விட்டு பாருங்கள், இப்போ பாருங்கள் கரெக்டாக 70ல் வந்து முடிஞ்சிருச்சு. இதுதான் நம்ம ரைட் சைட் கார்னர் பண்ணுறது. 70ல் கரெக்டாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் 2 லைன்ஸ் போங்க, விட்டுட்டு சர்க்குலரை நம்ம கேப்ஸில் தான் அடிக்கணும். 36° விட்டு அடிக்க போகிறோம். சர்க்குலரை கேப்ஸில் அடிச்சிட்டோம். ஷிஃப்ட் லாக் ரிலீஸ் பண்ணிவிட்டு திரும்ப 2 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. விட்டுட்டு சப் அடிக்க போகிறீங்க. 20லேருந்து 60க்குள்ளே அடிக்கணும் சப்ஜெக்டை. SUB கோலன் ஒரு ஸ்பேஸு, EWD ஸ்பேஸு, இங்கே ஐஃபனுக்கு முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் வரும். கொஞ்சம் நிதானமாகவே அடிங்க. தப்பாக ஸ்பீடாக அடிக்கிறேன்னு தப்பாக அடிச்சிடாதீங்க. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். இங்கே கண்டென்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேருந்து நான் அடிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டீட்டெயில் இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே புள்ளி வச்சு இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரிவேட் பண்ணி அடிக்க சொல்லியிருக்காங்க. இது இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம அடிக்க போகிறோம். instructions please. இங்கே ஐஃபன் அடிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ரிகார்டிங் நீங்கள் அப்ரிவேட் பண்ணி அடிக்கணும். இங்கே 60° வந்து முடிஞ்சிட்டு, இங்கே பாருங்கள் 60° கிட்டத்தட்ட வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம வேர்டு அடித்தா 60°க்கு மேலே போகும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் நான் ரிகார்டிங்கை டைப் பண்ண போகிறேன். சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் லைன்லேயே இங்கே பாருங்கள் 6 ஐஃபன் அடிக்கணும். 37° விட்டு 6 ஐஃபன் நம்ம அடிக்க போகிறோம். இது முடிஞ்சதும் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுருங்க. விட்டுட்டு இந்த இடத்துல பேராகிராஃபை நம்ம முன்னாடி அந்த ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் இதில் பேராகிராஃபில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நான் கேல்குலேஷன் போடும்போதே சொல்லிட்டேன். நான் இந்த பேராகிராஃபை அடிச்சிடுறேன், நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ பேராகிராஃப் அடித்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போது இந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக நம்ம பேராகிராஃப் அடித்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் 4 லைன் ஸ்பேஸ் வருது. 4 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு, ஏன்னா இங்கே சைனிங் அத்தாரிட்டி சீஃப் இன்ஜினியர் அடிக்கணும். இங்கே பாருங்கள் 57° விட்டுட்டு 57° விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ நம்ம சீஃப் இன்ஜினியரை அப்ரிவேட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அப்ரிவேட் பண்ணிவிட்டு இதை இப்போ அடிக்க போகிறோம்.
இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஷார்ப்பாக 70ல் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ நம்ம இந்த 2 அட்ரஸ் அடிக்க போகிறோம். 2 அடித்தாச்சு. நெக்ஸ்ட் லைனில் ஆல் இங்கே பாருங்கள் REGD டாட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிஜிஸ்டர்டு, ஓகேங்களா, ரிஜிஸ்டர்ட் கான்ட்ராக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணணும். அவ்வளோதான், டைப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் சர்க்குலர் லெட்டரை நீங்கள் டைப் பண்ணி முடிக்கணும். சரிங்களா? யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.